வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலிஃப்ளவரும் சோயாவும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளான ஒரு டிஃபன் பாக்ஸ் ரெசிபி. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கப்பு பாஸ்மதி அரிசி எடுத்து அதை நல்லா 20 நிமிஷம் வாஷ் பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணியெல்லாம் வடிய விட்டு பாருங்க நல்லா ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு வந்து ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. 2 கப்பு தண்ணி இந்த பக்கம் கொதிச்சுட்டு இருக்கு. ஸோ தேவையான உப்பு போட்டுடலாம். லைட்டாக சிம்மில் வச்சுருவோம். இப்போ இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். இதில் அரிசியும் சேர்த்து அப்படியே மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் வந்து அரிசி வெந்துட்டு இருக்கட்டும். இந்த பக்கம் வெந்துட்டு இருக்கட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ இந்த பக்கம் பாருங்க எண்ணெய் விட்டுருக்கேன், அது நல்லா காஞ்சிடுத்து. இதில் ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு தாளிக்கிறத உடனே போட்டுடலாம். பட்டை, கிராம்பு, அதுக்கப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை, இது கூடவே வந்து வெங்காயம். நல்ல வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸில் 3 வெங்காயம் எடுத்திருக்கேன். நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கணும். இது கூட இஞ்சி பூண்டு விழுதியும் சேர்த்துருவோம். அதோட பச்சை வாசனை போக அந்த வெங்காயமும் நல்லா கலர் மாதிரி கரெக்டாக வதங்கி இருக்கும். இஞ்சி வந்து ஒரு 1/2 இன்ச்சு, பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு. நல்லா வதங்கட்டும். வெங்காயம் கலர் மாற வதங்கிடுத்து. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனையும் போயாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்னா 2 தக்காளி மீடியம் சைஸ்ல கட் பண்ணி வச்சிருக்கேன், நீட்டை வாக்கில். ஸோ தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி கூடவே வந்து கொஞ்சம் மஞ்சள் பொடியும் சேர்த்துடலாம். கொஞ்சமாக வந்து புதினா இலை, உப்பு போட்டுருவோம். சாதத்தில் உப்பு போட்டிருக்கோம், பட் அந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி நமக்கு கொஞ்சம் உப்பு தேவைப்படும், அதனால் உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கணும். இதோடையே கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுது. இப்போ காரத்துக்கு வந்து வரமிளகா பொடி மட்டும்தான், அதனால நல்ல ஒரு ஸ்பூன், 1லேருந்து ஒரு 1.25 ஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கிறேன். காலிஃப்ளவர் வந்து ஒரு 3/4 பாகம் வேக வச்சு வச்சிருக்கேன். இப்போ அதையும் சேர்த்துறேன். இது கூடவே வந்து நம்ம சோயாவையும் சேர்த்துடலாம். சோயா சங்க்ஸையும் சேர்த்துருவோம். இதெல்லாம் சேர்ந்து நல்லா அந்த காரம்லாம் உப்பு காரம்லாம் அதில் இறங்கணும், அப்போதான் நல்லா இருக்கும். அப்படியே வதங்கட்டும். சிம்மில் வச்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டு மூடி வச்சிருவோம். பாருங்க இந்த பக்கம் வந்து காயெல்லாம் சேர்த்து போட்டிருக்கோம், வதங்கிட்டு இருக்கு காலிஃப்ளவர். இந்த பக்கம் பாருங்க சாதம் நல்லா போல போலன்னு ரெடி ஆகிட்டு பாருங்க. அவ்வளோதான். ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துடும். அப்படியே ஆஃப் பண்ணி மூடி வச்சிருவோம். ஒரு வாட்டி கலரி விட்டுக்கலாம். பாருங்க இந்த பக்கம் காய் நல்லா வதங்கியிருக்கும். இந்த பாருங்க ஒரு வாட்டி கலரி விட்டுறேன் பாருங்க. ஸோ கரெக்டாக நல்லா வதங்கியிருக்கா. இப்போ வந்து மிளகு பொடி வந்து நல்லா ஒரு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து கரம் மசாலா பொடி அதையும் சேர்த்துறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கரம் மசாலா பொடி அப்புறம் வந்து மிளகு பொடி இதெல்லாம் வந்து நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும். ஸோ பாருங்கள் நல்லா மேலே ஃபஸ்ட்டு கலரி விட்டுக்கோங்க. மிச்சம் இருக்கிற புதினா இலையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இந்த பக்கம் சாதம் ரெடியாக இருக்குது. அதுலேயே ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம். நம்ம வந்து இந்த கிரேவி மாதிரி பண்ணும்போது இதுலேயும் உப்பு போட்டிருக்கோம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக இருக்கும், மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வேணும்னா மட்டும் டேஸ்ட் பார்த்துட்டு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துறேன். சாதம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப்புக்கு 2 கப்பு தண்ணி விட்டு வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா அழகாக போல போலன்னு அழகாக வரும். இது அப்புறமா எடுத்து போட்டுடலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த மாதிரி கலரும் போது பெரிய கரண்டியை விட உங்களுக்கு இந்த ஸ்பூன் வந்து ரொம்பவே சௌரியமாக இருக்கும். ஏன் தெரியுமா, உடையாமல் அப்படியே கலரி விட முடியும். இல்லைன்னா ஃபோர்க் இருந்தால் அதில் கூட நீங்கள் வந்து கலரி விடலாம்.
அவ்வளோதான். மேலாக கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டோன்னா நம்மளுடைய காலிஃப்ளவரும் சோயா சங்க்ஸும் சேர்த்த ஒரு ரைஸ் வந்து ரெடி. ரொம்ப ரொம்ப சிம்பிள். காரத்துக்கு வரமிளகா பொடி மட்டும் போதும். வரமிளகா பொடியும் மிளகு பொடியும் நான் இன்னைக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணி கரெக்டாக பார்த்து உங்களுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. பச்சை மிளகா சேர்க்கறதா இருந்தால் வரமிளகா பொடி காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், மிளகு காரத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும். இது தொட்டுக்கிறதுக்கு சிப்ஸ் நல்லாயிருக்கும், அப்படி இல்லைன்னா தயிர் பச்சடி ரொம்பவே நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.